இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் ரைஸுங்க, பொடலங்காய் பொரியலுங்க. பொடலங்காய தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டுட்டு உப்பு மஞ்சள் போட்டால் காய் வெந்துட்டுருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம மீன் மேக்கர் ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுங்க, வெங்காயம் போட்டு கருகாப்பில் போட்டுட்டுங்க, அதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 அரைச்சி ஊற்றிட்டேங்க. அரைச்சி ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா வீட்டு சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மீன் மேக்கரையும் போட்டுக்கலாங்க. எல்லாம் கொதித்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் சாப்பாட்டை போட்டு பெரட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடலங்காய் பொரியலுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எல்லாம் போட்டுங்க, பொடலங்காயும் போட்டுட்டு பொடலங்காய் கூடவே நான் தேங்காய் எப்படி திருவேன்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் எடுத்து கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுருவேங்க. 2 சுற்று விட்டோம்னா தேங்காய் பூ ரெடிங்க. கை வலிக்கு ஏன் திருவுறீங்க, எல்லோரும் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுங்க. எங்கள் குட்டி பாப்பா எழுந்திரிச்சு வந்துட்டு எனக்கு இன்றைக்கி இது வேண்டாம், எனக்கு தயிர் சாதம் தான் வேணுன்ட்டாளுங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு என்ன அவசரமாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்குன்னு நாம் செஞ்சுட்டு இருந்தால் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு காலையிலேயே ஒரே அழுகைங்க கிச்சனில் நின்றுட்டு. சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தயிர் சாதம் பேக் பண்ணி கொடுத்துருந்தேங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பனானா வச்சு விட்டுருந்தேங்க. மண்டேங்கிறனால லேசியாக தாங்க இருந்தது. ஓகே பாய்.